வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சமாக சாஃப்டாக, சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 3 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சர்க்கரையை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கங்க. மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நாம் அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கங்க. இப்போ கையாலேயே மாவும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாவையும் நல்லா பெசரி விட்டுக்கங்க. மாவும் நெய்யும் நல்லா சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா கையாலேயே பெசரி விட்டுக்கங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது மாவை நல்லா சேர்த்து அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் இந்த மாதிரி மாவாக உதிர்ந்து போகணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து பெசரி விட்டுக்கங்க. அடுத்து இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. பால் உங்களுக்கு ஒரு 1/4 கப் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க. பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போ இதை ஒரு 3 பாகமாக பிரித்து எடுத்துக்கங்க. பிரித்து எடுத்து உருட்டி வச்சதும் இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஓரங்களில் சமமாக இல்லாத மாவை நறுக்கி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த மாதிரி குறுக்கில் நெடுக்கில் கட் பண்ணி சின்ன சின்ன கட்டமாக நறுக்கி எடுத்துக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவுனீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி சின்ன சின்ன கட்டமாக நறுக்கி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் தேய்ச்சி நறுக்கி ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து நாம் நறுக்கி வச்ச பிஸ்கட்டை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் பேட்சாக சேர்த்துக்கங்க.
பிளேட்டோடையே கொஞ்சமாக அப்படியே கரண்டியை வச்சு கூட தள்ளி விட்டுக்கலாம். கண்டிப்பாக பிஸ்கட் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நான் வீடியோக்காக ஒன்று ஒன்றா சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிஸ்கட் சட்டுன்னு கருகிடாமல் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பிஸ்கட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் லோ ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க. அதே மாதிரி கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து செவந்து வரும். பேட்சாக போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே செவக்கக்கூடாது. அப்படி செவந்துச்சுன்னா கலர் ரொம்பவே கருத்துடும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப